Praise the Lord. Hallelujah. Hallelujah. प्रवेश मसीह के नाम से फेथ लाइफ एवेंजलिकल मिनिस्ट्री फ्लम प्रेयर सेंटर दैनिक परमेश्वर के प्रेरणा का वचन से मैं आप सबको जय मसीह की सुबह का नमस्कार कहता हूँ. Faith Life Evangelical Ministry ஃப்ளம் ஊழியத்தின் சார்பாக இறை தூண்டுதலின் வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். परमेश्वर का बड़ी अनुग्रह उसके द्वारा हम प्रतिदिन नई नई बातों को सीखने में परमेश्वर हमें मदद कर रहा है. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் புதிய சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். कल के दिन हम लोग इस मन का नवीनीकरण के बारे में अध्ययन कर रहे थे. நேற்று தினத்திலே நாம் மனம் புதிதாகிறது குறித்ததான அந்த முன்னுரையை பார்த்தோம். मन का नवीनीकरण जो है उसके लिए रोमी के पत्री 12 अध्याय के 1 से 2 वचन को आधार पर हम अध्ययन किए. மனது புதிதாகுதல் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 படி நாம் தியானித்தோம். तुम्हारे मन नए होने के द्वारा करके पौलुस लिखते हैं. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் எழுதுகிறதை நாம் தியானித்தோம். जब तक हमारे मन नया नहीं होगा நம்முடைய மனது புதிதாய் ஆகாத வரைக்கும் हमें पाप से और इसे सांसारिक चीजों से मुक्त नहीं पाएंगे. நாம் பாவத்தில் இருந்தும் இந்த உலகத்தின் இச்சையில் இருந்தும் நாம் விடுபட முடியாது. जब तक हम हमारे शारीरिक और सांसारिक चीजों से छुटकारा नहीं पाएंगे நம்முடைய சரீரம் இந்த உலகத்திலிருந்து நாம் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியாவிடில் हमें परमेश्वर का उस उत्तम बातें या परमेश्वर का संगति में हम परमेश्वर के साथ साथ जीवन जी नहीं पाएंगे. ஆண்டவருடைய அந்த கிருபையின் வல்லமையிலே நாம் சேர்ந்து வாழ முடியாது. सो हमारे अंदर परमेश्वर जीवन और शांति दी है நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். और उसका मन का नया होना मन का नवीनीकरण होना बहुत ही जरूरी है. அதனாலே நமது மனம் புதிதாக வேண்டியது மிகவும் அவசியமானது. तो उसे परमेश्वर हमारे हाथ में दिए. அதை தேவன் நமது கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். हमें किसको चुनना है किसको नहीं चुनना है. நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. आज मैं आपके बीच में एफेसी के पत्र 2 अध्याय उसके 3 वचन से आज का इस मन का नवीनीकरण के बारे में मैं बोलना चाहूँगा. இந்த நாளிலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அந்த மனது புதிதாகிறதின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். मैं पढ़ता हूँ एफेसी 2 अध्याय उसके 3 पद. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். इनमें हम भी सबके सब पहले अपने शरीर की लालसाओं में दिन बिताते थे और मन की इच्छाओं पूरी करते थे और अन्य लोगों के समान स्वभाव ही से क्रोध की संतान थे. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்வாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். इन्हें हम जब यीशु मसीह को ग्रहण करने के पहले के बात है. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை. तो जब यीशु मसीह के ग्रहण करने के पहले हमारे जीवन शारीरिक था. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை சரீரத்தின் வாழ்க்கையாகவே இருந்தது. और हमारी इच्छा के अनुसार जीते थे. நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்தோம். हमारे भावना के अनुसार हम चलते थे. நம்முடைய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே வாழ்ந்தோம். और हमारे जो कुछ हम करते थे सब कुछ इससे नश्वर शरीर में नश्वर बातों के ऊपर ध्यान था. நாம் எதையெல்லாம் செய்தோமோ அந்த அழிந்து போகிற இந்த உலகத்திற்கும் சரீரத்திற்குள்ள காரியங்களை நாம் சிந்தித்து நடந்து கொண்டிருந்தோம். इसलिए यहाँ लिखा अन्य लोगों के समान स्वभाव ही से क्रोध की संतान थे. அதனாலதான் இங்க எழுதியிருக்கிற சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். तो हम लोग उससे उद्धार ना पाने की वजह से हम प्रभु को ना पहचानने की वजह से அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாததினாலே இந்த அவருடைய பிள்ளைகளாக ஆக முடியாத நிலையிலே இருந்த நாட்கள். इसलिए हम उससे क्रोध की संतान की समान थे. அதனால நாம் அந்த கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். लेकिन अब ஆனா இன்று இப்பொழுதோ यीशु मसीह को हमने ग्रहण किया. என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ उसके लहू के द्वारा दो डाल के हम शुद्ध हुए. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு उसका बेटा और बेटियां बने அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ और उसने हमें धर्मी ठहरा दिया. அவர் நம்மளை நீதிமான்களாய் மாற்றினார். अब இப்பொழுது हमारे शरीर का मन जो है
நம்முடைய சரீரத்தின் சிந்தனை அல்லது வாழ்க்கை तो हमारे शरीर का स्वभाव நம்முடைய சரீர சுபாவமானது क्या होना चाहिए कि आत्मा का स्वभाव में बदलना है। இப்பொழுது நம்முடைய சரீரத்தின் அந்த சுபாவமானது சிந்தையானது ஆவியின் சிந்தையாக மாற்றப்பட வேண்டும். यदि आत्मा का स्वभाव मतलब ஆவியின் சிந்தை என்றால் वह प्रेरणा और इच्छा है जो परमेश्वर के हृदय को प्रसन्न करें और हृदय और उसकी महिमा करें। நமது விருப்பம் நமது உள் உணர்வு தேவனை பிரியப்படுத்துகிறதாகவும் தேவனையே மகிமைப்படுத்துகிறதாகவும் அமைய வேண்டும். आत्मा का स्वभाव का मतलब हमारे अंदर जो प्रेरणा परमेश्वर का वचन के द्वारा हुआ, ஆவியின் சிந்தையானது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால் உள் தூண்டுதலான வார்த்தைகள் और हमारी इच्छा நம்முடைய விருப்பங்கள் परमेश्वर के हृदय को प्रसन्न करना चाहिए தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும் और उन्हें महिमा करना चाहिए। அவரை மகிமைப்படுத்துகிறதாய் அமைய வேண்டும். ये है आत्मा का मन या आत्मा का स्वभाव। இதுவே ஆவியின் சிந்தை. प्रेरणा पवित्र आत्मा और वचन के द्वारा मिलता है। அக உணர்வானது உள்ளான அந்த வார்த்தையானது இயேசுவின் வார்த்தையினாலும் और इच्छा शक्ति जो है हमारे अंदर से விருப்பமானது நம்முடைய உள்ளத்திலிருந்து वो परमेश्वर को प्रिय करना चाहिए தேவனை பிரியப்படுத்துகிறதாய் और उसके नाम को महिमा करना चाहिए। அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மகிமைப்படுத்துகிறதாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். जब तक हमारे स्वभाव में जो परमेश्वर का पवित्र आत्मा का या परमेश्वर का वचन का प्रेरणा नहीं होगा, நம்முடைய வாழ்க்கையின் சுபாவத்திலே இயேசுவினுடைய வார்த்தைகள் அது வெளிப்படையாக மாறவில்லை எனில், जब तक हमारे अंदर वो परिवर्तित नहीं होगा, நம்முடைய வாழ்க்கையின் மாறுதல்களை கொண்டு வராவிடில் हमें परमेश्वर के नाम का महिमा हम दे नहीं सकते நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது और परमेश्वर को प्रसन्न नहीं कर सकते। தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது. इसलिए आत्मा का स्वभाव हमारे अंदर अत्यावश्यक है। அதனால ஆவியின் சிந்தை மிகவும் அவசியமானது. एक समय पर हम शारीरिक इच्छाओं के अनुसार चलते थे, முற்காலத்திலே நாம் சரீரத்தின் மாம்ச சுபாவத்தில் நடந்தோம். लेकिन अब हम एक स्वभाव में बदला हुआ व्यक्ति हैं। இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய சுபாவத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டது. इसलिए यहाँ यूहन्ना में यीशु मसीह इस प्रकार से यूहन्ना 17 अध्याय में एक महायाजक की प्रार्थना कर रहे हैं। யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். यीशु मसीह वहाँ जब प्रार्थना कर रहे थे, इस प्रकार प्रार्थना परमेश्वर से कर रहे हैं। இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவுடைய சமூகத்திலே எவ்விதமாக ஜெபிக்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. मैं आपके लिए पढ़ता हूँ यूहन्ना 17 अध्याय उसका 4 और 5वां वचन। யோவான் 17ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனம். जो कार्य तूने मुझे करने को दिया था उसे पूरा करके मैंने पृथ्वी पर तेरी महिमा की है। பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். अब है पिता तू अपने साथ मेरी महिमा उस महिमा से कर जो जगत की सृष्टि से पहले मैं तेरे साथ थी। பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். तो यहाँ इस प्रकार से कहते हैं कि जो प्रभु परमेश्वर प्रभु यीशु मसीह पिता परमेश्वर को महिमा दिलाए। இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிதாவை மகிமைப்படுத்துகிறதான காரியத்தை நான் பார்க்கிறோம். इसलिए 4 वचन में लिखे पृथ्वी पर तेरी महिमा की है। அதனால பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். तो उसी के साथ साथ 5वां वचन में कहते हैं तू अपनी हाथ मेरी महिमा उस महिमा से कर जो जगत के सृष्टि से पहले मेरी तेरी साथ थी। உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். यहाँ यीशु मसीह पूर्ण समर्पण के साथ परमेश्वर को महिमा दिलाने की बातें कर रहे हैं। இயேசு கிறிஸ்து இங்கே முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து பிதாவை மகிமைப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். और यदि इसको और बेहतरीन समझना है क्यों यीशु मसीह इस प्रकार जो कहते हैं जो स्वर्ग में जब हम थे उस वक्त संसार के बनाए उस वक्त में आपका साथ था और वो सेम महिमा எவ்விதமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த போது பிதாவோடு கூட இருந்தாரோ அதே மகிமையை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். प्रियो परमेश्वर यीशु मसीह हमेशा परमेश्वर की आज्ञाकारिता का मानते हुए उसको महिमा दिलाते थे.
இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அவருடைய அடிமையின் அந்த ரூபத்தை எடுத்து தாழ்த்தி அவரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். उनके अंदर एक समर्पण का जीवन था. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை முழுவதும் ஒரு அர்ப்பணிப்பின் பாதையே. इस प्रकार हमें भी आत्मा का मन या आत्मा का स्वभाव में இவ்விதமாக நம்முடைய ஆவியிலும் நாம் ஆவியின் சிந்தையிலே வாழ வேண்டும். तो आत्मा के स्वभाव में चलना है, अपने आप को समर्पण का भी जरूरत है. ஆவியின் சிந்தையிலே வாழ வேண்டுமானால் நம்மை நாமே முழுவதுமாக அர்ப்பணிக்க इसे यूहन्ना 17 अध्याय का 4 और 5 पद को अच्छी तरह समझना है. तो मेरे साथ निकालेगा कि फिलिपियों की पत्री 2 अध्याय उसका 5वां वचन से. இந்த யோவான் 17:4-5 வசனத்தை புரிந்து கொள்ள நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 அந்த வசனங்களை நாம் படிப்போமானால் அதுல மிகவும் தெளிவாக புரிய முடியும். 5वां वचन से लेके मैं आपको 11 वचन तक की बातें मैं कर सकता हूँ, लेकिन कुछ वचनों को मैं आपके सामने रखूंगा समय के अभाव की वजह से. 5ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இதுல நாம் வாசிக்கலாம். ஆனால் நான் சுருக்கமாக இதனுடைய காரியங்களை விளக்க ஆரம்பிக்கிறேன். प्रिय, यहाँ पे लिखा जैसे यीशु मसीह का स्वभाव, मसीह यीशु का स्वभाव था, वैसे तुम्हारा स्वभाव भी हो. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. यहाँ पर इस प्रकार से यीशु मसीह कहते हुए, पौलुस यीशु मसीह के बारे में कहते हुए, பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாக அவர் எழுதுகிறார். तो यहाँ पर हम देखते हैं कि उसका मसीह का स्वभाव तुम्हारे अंदर भी सेम स्वभाव हो. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று எழுதுகிறார். यीशु मसीह में क्या स्वभाव था? இயேசு கிறிஸ்துவில் எப்படிப்பட்ட சிந்தையே இருந்தது? समर्पित जीवन, ஒரு அர்ப்பணிப்பின் சிந்தை. वही चीज मैं आपको पढ़ के सुनाता हूँ. இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். 6 वचन में लिखा है, जिसने परमेश्वर के स्वरूप में होकर भी परमेश्वर के तुल्य होने की अपने वश में रखने की वस्तु न समझा. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். तो उसको उन्होंने लूटने की कोशिश नहीं की, या उसको जो यीशु परमेश्वर का समानता में थे, जो सृष्टि में थे, उस बात को लूटने के लिए कोशिश नहीं कर रहे हैं. எவ்விதமாக இயேசு கிறிஸ்து பிதாவோடு சமமாக இருந்தாரோ அதை அப்படியே கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. यहाँ पर श्रेय अपने लिए महिमा नहीं ढूंढ रहे, परमेश्वर का महिमा को ढूंढ रहे. இயேசு கிறிஸ்து தனக்காக மகிமை கொண்டு வரவில்லை, பிதாவை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். और 7वें वचन में लिखा है, वरन अपने आप को ऐसे शून्य कर दिया. कैसे शून्य कर दिया? उस दास का स्वरूप धारण किया और मनुष्य के समानता में हो गया. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். इतना अपने आप को परमेश्वर के सामने समर्पित है, वो परमेश्वर के सामने के मनुष्य के रूप में आ गए. இயேசு கிறிஸ்து இவ்விதமாக தன்னை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக. पौलुस इस बात का कहता है, मसीह का स्वभाव तुम्हारे स्वभाव जैसे हो. பவுல் அதனால சொல்லுகிறார் அந்த मसीह का स्वभाव तुम्हारे अंदर हो. அதனால பவுல் சொல்லுகிறார் அந்த இயேசுவினுடைய சிந்தை उंगलिले இருக்க கடவுது என்று. 8वां वचन में लिखा है, और मनुष्य के रूप में प्रकट होकर अपने आप को दीन किया और यहाँ तक आज्ञाकारी रहा, मृत्यु, हाँ, क्रूस की मृत्यु भी सह ली. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ऐसे मसीह यीशु का स्वभाव जो था, वैसे ही तुम्हारा स्वभाव हो. அந்த இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. मतलब अपने आप को आज्ञाकारिता में यीशु मसीह लिखा है. இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அந்த நிலைக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். यीशु मसीह परमेश्वर है. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன். यीशु क्रिस्त परमेश्वर, यीशु क्रिस्त पिता. यीशु क्रिस्त पिता, क्योंकि वहाँ पिता, पुत्र और पवित्र आत्मा दिया गया, तीनों एक ही है. तो मैं इसलिए मैं कह रहा हूँ, यीशु मसीह भी पिता है. यीशु मसीह ने भी सृष्टि के समय पर ये पिता के साथ ये सृष्टि की थी. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாக தேவன், திரித்துவ தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அவர்கள் ஒருமித்து இணைந்து செய்ததை பார்க்கிறோம். तो ऐसे इन बातों को बोलते हुए यहाँ पर 5वां वचन में कहते हैं, जैसे मसीह यीशु का स्वभाव था, वैसे ही तुम्हारा भी स्वभाव हो. அதனாலதான் பவுல் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ऐसा मतलब क्या? आपको अलो करना पड़ेगा, आपको ग्रहण करना पड़ेगा मसीह का स्वभाव को. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
मसीह जैसे स्वभाव में थे ऐसे स्वभाव में हमें होना पड़ेगा। उसके लिए क्या करना, इसे ग्रहण करना है। இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்றால் அந்த இயேசுவில் இருந்த சிந்தையை நானும் என்னுடைய வாழ்க்கையில அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். आपको जगह देना पड़ेगा। परमेश्वर का उसी सेम स्वभाव के लिए आपके मन में जगह देना होगा। நம்முடைய சிந்தையிலே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தைக்கு நாம் விட்டு கொடுத்து நாம் இடம் கொடுக்க வேண்டும். इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? हमारे अंदर के सारे स्वयं इच्छाओं को, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சுய விருப்பத்தையும் और जो भी हमारे खुद का जो सैटिस्फैक्शन है, நம்முடைய வாழ்க்கையின் சில சுய விருப்பங்களையும் और कुछ तृप्ति करने वाली चीजें हैं, நம்மை நாமே திருப்திப்படுத்துகிற சில காரியங்களையும் वो मरना चाहिए हमारे अंदर। ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில அது சாக வேண்டும். मैं दोबारा मैं आपको बोल रहा हूँ, यदि मसीह के स्वभाव तुम्हारा स्वभाव जैसे होगा, मसीह के स्वभाव तुम्हारा अंदर आना है। நான் மறுபடியும் இதை சொல்ல ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டுமாயில் मसीह जैसे स्वभाव हमारे अंदर आना है। இயேசு கிறிஸ்துடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்வதற்கு कुछ चीजों को आपको त्यागना होगा, और हमारे शारीरिक चीजों को छोड़ना होगा, அதாவது தியாகம் பண்ண வேண்டும். कुछ चीजों का आपको त्याग नहीं होगा, அதாவது ஒரு சில காரியங்களை நாம் தியாகம் பண்ண வேண்டும். यहाँ पर हम देखते हैं कि उसी इसमें कि अपना खुद का, अपने स्व इच्छा का, अपने स्वयं संचालित जीवन है, उसको प्रभु का आत्मा सौंपना है। நம்மை நாமே வழி நடத்துகிற சரீரத்தின் அந்த காரியங்களுக்கு நாம் தியாகம் பண்ண வேண்டும். जैसे यीशु मसीह अपने आप को पूर्ण रीति से शून्य कर दिया, எவ்விதமாக இயேசு கிறிஸ்து தன்னை தானே அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ, ऐसे अपने आप को परमेश्वर के सामने अपनी इच्छा को शून्य करिएगा। அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். प्रियो, इसका और बेहतरीन समझना मैं एक खास बातें कहना चाहूंगा। இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் நான் अनेक காரியங்களை புரிந்து கொள்வதற்கு और बेहतरीन समझने के लिए மிகவும் தெள்ளம் தெளிவுமாக புரிந்து கொள்வதற்கு मैं आपको यहाँ कुछ बातें कहना चाहूंगा। இன்னும் நாம் சில காரியங்களை பார்க்கலாம். रूलिंग द स्पिरिट ओवर द माइंड, यानी मन के ऊपर आत्मा राज करें। நமது மனதை ஆவியின் சிந்தை ஆளுகை செய்ய வேண்டும். हमारे मन को परमेश्वर के आत्मा राज करना चाहिए। நமது சிந்தையை பரிசுத்த ஆவியினுடைய சிந்தை ஆளுகை செய்ய விட்டு கொடுக்க வேண்டும். हमारे शरीर में आत्मा, प्राण और शरीर तीन चीज है। நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று விதமான காரியங்கள் உண்டு. तो तीन प्रकार यानी आत्मा, प्राण और शरीर है, लेकिन तीनों में आत्मा उसे राज करता है। நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே நான் பார்க்கும்போது ஸ்பிரிட், அதாவது ஆவி, ஆத்மா நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு வழிநடத்துது. ஆவி நம்மை முழுவதுமாய் ஆட்கொள்கிறது. ஆவி ஆவி என்ன, பரிசுத்த ஆவி, அப்படிப்பட்ட அந்த ஆவி ஆண்டவரோடு கூட உறவுலே வளர்கிற அந்த ஆவி, ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்கிற ஆவி। यहाँ पर हम देखते हैं परमेश्वर के साथ जो संपर्क रखने वाले वो आत्मा है। கர்த்தரோடு கூட உறவு கொள்ளுகிற அந்த ஆவியானவர், तो उसे जो आत्मा जो है वो क्या करता है, आपका राज्य करता है, वो मास्टर बन जाता है। அந்த ஆவினாலே வழிநடத்தப்படுவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எஜமானை போல இருக்கும். तो आत्मा यदि आपको मालिक बन गया तो आपके आत्मा के अंदर आपके प्राण है और आपके शरीर है। ஆவி நம்மளை ஆட்கொள்ளும் போது அதற்கு அப்புறமாக நம்முடைய ஆத்மா, சரீரம் சரியாக வழிநடத்தப்பட முடியும். ஆவி நம்முடைய பிராணையும் நம்முடைய சரீரத்தையும் ஆளுகை செய்கிறது, அதுவே ஒரு மாலிக்காக இருக்கிறது। इनके यहाँ पर मैं आपको बताना चाहूंगा कि हमारे जो प्राण और शरीर का मालिक आत्मा है। நம்முடைய ஆத்மாவை ஆளுகை செய்வது ஆவியும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவி ஆத்மாவையும் ஆளுகிறது ஆவிதான்। यहाँ पर एक खास बातों के द्वारा आपको समझाना चाहूंगा। रोमी का पत्री 8वां अध्याय उसका 5 और 6 पद, இது குறித்து நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்திலே பார்க்கலாம்। 5, 6 வசனம் मैं आपको पढ़ के सुनाता हूँ। रोमियो का पत्री 8वां अध्याय उसका 5 और 6 वचन।
क्योंकि शारीरिक व्यक्ति शारीरिक बातों पर मन लगाते हैं, परंतु आत्मा की बातों पर मन लगाते हैं। அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். शरीर पर मन लगाना तो मृत्यु है, परंतु आत्मा पर मन लगाना जीवन और शांति है। மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்மா. कल को मैं इंट्रोडक्शन जो सेक्शन में आपको इस वचन के बारे में बताया। நேற்று தினத்திலே நாம் முன்னுரையாக இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானித்தோம். तो माइंड सेट ऑफ स्पिरिट, हमारे मन को एक आत्मा के अंदर एक सेट करना, நம்மளது மாம்சத்தை ஆவிக்குள்ளாக நாம் செட் பண்ணி வழி நடத்த அனுமதிக்க வேண்டும். इसलिए यहाँ पे लिखा शारीरिक व्यक्ति शारीरिक बातों पर मन लगाता है। அதனால மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். शारीरिक व्यक्ति शारीरिक बातों पर मन लगाता है, மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்தையே சிந்திக்கிறார்கள், पर आत्मिक व्यक्ति आत्मिक बातों पर मन लगाता है। ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். तो 6 वचन में लिखा है शरीर पर मन लगाना तो मृत्यु है, 6வது வசனத்திலே பார்க்கிறோம் மாம்ச சிந்தை மரணம், लेकिन आत्मा पर मन लगाना जीवन और शांति है। ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. यहाँ पर देखिएगा कैसे आत्मा आपके प्राण और शरीर को नियंत्रण करता है। उस बातों को रोमियो का पत्री 8वां अध्याय का 5 और 6 में लिखा है। जिस प्रकार आपकी எவ்விதமாக நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் வழிநடத்துகிறது என்று பார்க்கிறோம். எவ்விதமாக ஆவியானது நம்ம ஆத்மாவானது ஆவியையும் சரீரத்தையும் அதை அதிகாரப்படுத்தி அதை வழி நடத்துகிறது என்பதை இந்த ரோமர் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தில் 5-6 वचन சொல்கிறது। यहाँ पर मैं आपको एक खास बात मैं बताना चाहूंगा, जो हमारे मन का जो माइंड सेट ऑफ स्पिरिट जो है, हमारे आत्मा का जो मन है, वो क्या करता है, जीवन और शांति का मालिक बनता है। நம்முடைய வாழ்க்கையின் அந்த ஆவியின் சிந்தையானது நம்முடைய பிராணன் சரீரம் மூலமாக நம்மளை ஆளுகை செய்கிறது என்பதை தெளிவாக இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்। ये सब्जेक्ट थोड़ा गहरा है, इसको समझने के लिए आपको पवित्र आत्मा का सहायता चाहिए। मैं प्रार्थना कर रहा हूँ परमेश्वर आपके मनों को ज्योतिमय करे। இந்த சத்தியமானது ஆவி ஆத்மா சரீரம் நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான காரியம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருடைய மன கண்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவாராக। और एक और वचन के द्वारा आपको इसका और समझाना मैं चाहूंगा कि एफएसी के पत्री 4वां अध्याय, एफएसी के पत्री 4 अध्याय उसका 23वां वचन मैं आपको पढ़ के सुनाऊंगा। एफएसी 4:23 எபேசு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம்। और अपने मन के आत्मिक स्वभाव में नया बनते जाओ। உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி उसके स्वभाव में फुल அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி। यानी इसमें कौन सी चीजों को आपको स्वभाव में चलना है, எந்த வழியிலே நாம் நடத்தப்பட வேண்டும்। यहाँ इसलिए लिखा है 23वें वचन में कि अपने मन के आत्मिक स्वभाव में नए बनते जाओ। நம்முடைய வாழ்க்கையை நீதியின் அந்த பரிசுத்தத்திலே நாம் வழிநடத்தப்பட வேண்டும்। इसका मतलब बरमाने वाले आत्मा के अनुसार करके 22वां वचन में लिखा हुआ। 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மோசம் போக்கும் இச்சைகளினாலே उन सब चीजों को उतार डाल के அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு मन के आत्मिक स्वभाव में नए बनते जाओ। உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி। तो इसके समझना एक मैं सिंपल उदाहरण के द्वारा आपको समझाना चाहूंगा। இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் பார்க்கலாம்। लूका सुसमाचार 7वां अध्याय उसका 36 से लेकर 50 वचन तक की बातों को आपके सामने रखना चाहूंगा। லூக்கா 7ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் 50வது வசனம் வரை சில காரியங்களை நாம் பார்க்கலாம்। यहाँ पर देखते हैं यीशु मसीह एक परिसी के घर खाना खाने के लिए गए। இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயருடைய வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக அங்கு செல்கிறார்। जैसे वहां पर खाने के लिए बैठे एक पापीनी स्त्री आई है, அங்க சாப்பிட உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வருகிறாள்। और वो आकर के यीशु मसीह के
पास आके रोने लगी, अपने आंसू से उसके पैर पोंछने, आंसू से उसके पैर गीला कर दिया और उसके ऊपर अपने बालों से साफ कर रही है। இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை தன்னுடைய தலை மயிரினால் அவள் துடைத்து அழுது அதை துடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पर जैसे उसने आंसू बहाकर अपने बालों से साफ करके एक बड़ी कीमती इत्र को उसके पैर में तोड़ के डाल रही है. அங்க நம்ம பார்க்கிறோம் விலை உயர்ந்த அந்த நலதத்தை பூசி தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறதை பார்க்கிறோம். तब उसी परिस्थिति जो सिमियोन है वो देख रहा, அந்த பரிசேயனாகிய சீமோன் இதை பார்க்கிறான். देख करके इस बात को बताता, अरे भैया यदि ये प्रभु का जो भविष्यवक्ता है, இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி என்றால் सचमुच वो ये जानेगा एक पापी स्त्री है. அப்படின்னா இவருக்கு தெரியும் இந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ என்று. ये पापी स्त्री आकर के उसको एक पवित्र व्यक्ति को छोड़ा, ये कैसे हो सकता है? இந்த பாவியான ஸ்திரீ ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி எப்படி தொட முடியும்? तब यीशु मसीह इस बात को समझते हुए और उसे सीमोन जो फरीसी है उससे बातें कर रहे हैं प्रभु. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவங்களுடைய மனதை அறிந்து கொண்டு சீமோனிடத்தில் விதமாக பேசுகிறதை பார்க்கிறோம். वहाँ पर एक कहानी प्रभु परमेश्वर बता रहे हैं. वहाँ एक कहानी उदाहरणத்தை மூலமாக கதை போல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். दो व्यक्ति ने किसी से उद्धार पाया. ரெண்டு பேர் அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், पैसा का उधारी पाए, ரெண்டு பேர் கடன் பெற்றவர்கள். लेकिन दोनों को ये उसी मालिक ने माफ कर दिया. அந்த எஜமானவன் ரெண்டு பேரை மன்னித்து விட்டார். अब माफ करना किससे, वो कौन अधिक से अधिक प्यार करेगा? दो व्यक्ति हैं, दोनों को माफ कर दिया, लेकिन माफी जो लिया हुआ व्यक्ति में कौन अपने मालिक से अधिक प्रेम करेगा? ரெண்டு பேருக்குமே மன்னிக்கப்பட்டது, ஆனால் யார் அதிகமாக அந்த எஜமானை நேசிப்பார்? ऐसा बोलते वक्त यीशु मसीह कहते हैं जिसके, और तभी वो परिस्थिति कहता है ना साहब, जो व्यक्ति ज्यादा पाप माफ किया गया, ज्यादा चीज माफ किया गया, और वो व्यक्ति उससे ज्यादा प्रेम करेगा. அங்க சீமோன் அதற்கு உத்தரவு சொல்ற, யாருடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று. जिसके पास ज्यादा माफी हो गया उससे वो व्यक्ति उससे मालिक से प्रेम करेगा. யாருடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டதோ அதிகமான தவறுகள் அவனே அதிகமாக அன்பு கூறுவான் என்று. यहाँ पर ये स्त्री पापिनी थी, ஆனா இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீ, लेकिन पापिनी स्त्री होने के बाद पे वो मुझे उसके मालूम में जो पाप को माफ करने वाला मैं हूँ. பாவியான ஸ்திரியா இருந்த பொழுதிலும் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று அறிந்து वो आकर के वो पूर्ण रीति से मन फिरा के முழுவதுமாக தன்னுடைய மனதை சிந்தையை மாற்றி மன்னிப்பை பெற்றுக்கொண்டவளாய் परमेश्वर के पास प्रेम कर रही है. இயேசு கிறிஸ்துவை நேசித்து அன்பு கூறுகிறதை तो பார்க்கிறோம். यहाँ पर इस बात को मैं आपको प्रकट करना இதுல இருந்து पता உள்ளான சத்தியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். वहाँ पर दो व्यक्ति, यीशु मसीह सृष्टिकर्ता இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தவர் और उद्धार करने वाला, ரட்சிக்கிற தேவன். लेकिन परिस्थिति जो है वो हमेशा अपने वैल्यू को देखता. जो பரிசேயர்கள் தன்னுடைய மேன்மையை எண்ணுகிறவர்கள். वहाँ पर दोनों के बीच में इस स्त्री आई और स्त्री को दोनों को देखने का नजरिया अलग अलग. ஆனால் பரிசேயருடைய பார்க்கிற விதமும் அந்த பாவியான ஸ்திரீ பார்த்த விதமும் மிகவும் வித்தியாசமானது. यहाँ पर मैं आपको बताऊं कि ये स्त्री पापिनी थी, लेकिन उसने मन फिरा के परमेश्वर के पास आके आत्मा में नई बात सीखी है. இந்த பாவியான ஸ்திரீ ஆவியிலே அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் இயேசுவினுடைய அன்பை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறதை பார்க்கிறோம். यीशु मसीह के पास आने के पहले तो वो पापिनी थी. இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு ஏற்படுவதற்கு முன்பதாக பாவியாய் இருந்தாள். लेकिन यीशु मसीह के पास आने के बाद वो पाप से छुटकारा पा चुकी है. இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு ஏற்பட்ட பிறகு அந்த பாவத்திலிருந்து விடுதலை. यहाँ पर वो क्या कर रही है? यीशु मसीह के स्वभाव को ग्रहण करके அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையை அவள் தரித்து கொண்டவளாய் अपने पाप को स्वभाव को त्याग रही है. அந்த பாவத்தின் சிந்தையை அவள் வெறுக்கிறதை பார்க்கிறோம். यहाँ पर वो परमेश्वर जैसे कहता है, आत्मा क्या करता है? पूरा प्राण और शरीर को नियंत्रण करता है, और जैसे आत्मा प्राण का नियंत्रण करता है और प्राण आत्मा की मदद से शरीर का नियंत्रण करता है.
ஆவி ஆத்மா சரீரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆவியிலே பெற்ற அந்த விடுதலையை ஆத்மத்திலும் சரீரத்திலும் அப்படியே அவர் வெளிவருகிறதை இங்க பார்க்க முடிகிறது. जैसे आत्मा के अंदर ये स्वभाव है, यीशु मसीह का मन जैसे स्वभाव है. ஆவியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை और वही स्वभाव हमारे प्राण में और प्राण के द्वारा शरीर में लाते हैं. அந்த ஆவியின் சிந்தையானது நம்முடைய ஆவியிலும் சரீரத்திலும் அப்படியே வெளியே பாய்ந்து ஓடுகிறதை நாம் பார்க்க முடியும். ये आत्मा का मानसिकता है. இதுவே ஆவியின் சிந்தை. आत्मा का मन है. இதுவே ஆவியினுடைய மனது, ஆவியின் சிந்தை, இயேசுவின் சிந்தை. इस बात को आपको और बेहतरीन परमेश्वर का पवित्र आत्मा ही समझा सकते हैं, क्योंकि ये बहुत सिंपल तरीके से मैं आपको समझाया. இதுவே சத்தியம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நாம் புரிந்து கொள்வோமாயில் மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதல்கள் உண்டாகும். और प्रियो इस बातों को समझेगा और अपनी इच्छाओं को त्याग कर परमेश्वर के स्वभाव में आइए. நம்முடைய சரீரத்தின் அந்த சிந்தையை வெறுத்து இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்வோம். हमारे अंदर परमेश्वर के स्वभाव से भरे रहेंगे. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நாம் அணிந்தவர்களாய் நடப்போம். कल भी इसी का कंटिन्यूशन में और गहरे बातें मैं सिखाऊंगा और इसका और थोड़ा खुलासा करूंगा ताकि आत्मा का मन क्या है समझ पाएंगे. இதனுடைய தொடர்ச்சியாக நாளை தினத்திலும் பார்க்கலாம். ஆவின் சிந்தையிலே நாம் எவ்விதமாய் நடத்தப்படுவோம் என்று சொல்லி प्रार्थना पूर्वक कल भी आप आइएगा. परमेश्वर बहुत नई नई बातें आपको सिखाएंगे. ஜெபத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் ஜெபித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிக ஒரு மாறுதல்களை வார்த்தை கொண்டு வரும். जबिपो प्रार्थना करें. पिता परमेश्वर हम आपका धन्यवाद स्तुति करते हैं. பிதா பரமேஸ்வரர் நமக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आज के दिन के लिए இந்த நாளுக்காக நன்றி. आत्मा का मन के बारे में हम लोग विचार कर रहे हैं. ஆவியின் சிந்தையை குறித்து நாங்கள் கற்றோம். प्रभु जी हमें परमेश्वर का यीशु मसीह स्वभाव जैसा हमारे अंदर हो. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை எங்களிடத்திலே காணப்படுவதாக. हमारे आत्मा में नया मानसिकता हो. எங்களுடைய ஆவியிலே புதிய தெளிவு உண்டாவதாக. प्रभु जी ये उस पापिनी स्त्री अपने आप को सुधार के और आत्मा में नए नवीनीकरण पाई है. அந்த பாவியான ஸ்திரீ உம்முடைய சிந்தையை தரித்து உம்மை வெளிப்படுத்தினார். और वैसे हमारा भी मन नया हो जाए. அதே போல எங்களுடைய வாழ்க்கையின் இந்த சிந்தையும் மாறுவதாக. प्रभु जी एक परिवर्तित जीवन हमें दीजिए. ஒரு மறுரூபமான வாழ்க்கை உண்டாவதாக. और यीशु के नाम से आपके अनुग्रह का मैं बोलता हूँ. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கிருபை உண்டாவதாக. प्रत्येक आशीष कर. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. प्रत्येक ऊपर शालोम का कहता हूँ. ஒவ்வொருவர் மேலும் இயேசுவினுடைய சமாதானத்தை கூறுகிறோம். शालोम को हम बोल रहे हैं. சமாதானம் உண்டாவதாக. शालोम को बोल रहे हैं. சமாதானம் உண்டாவதாக. शालोम आगुवதாக. சமாதானம் उண்டாவதாக. ऐसे आप कृपा कर रहे हैं, इसलिए धन्यवाद देते हुए அப்படிப்பட்ட கிருபையை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. यीशु के नाम से प्रार्थना. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हालेलुया. हालेलुया. जय मसीह की. जय मसीह की. आप सबको प्रभु आशीष करें. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. थैंक यू. थैंक यू.